ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க தினேஷ் சாரா யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரூத் ஆர் டேர் வீடியோ தான் வந்து நம்ம போட போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ வந்து இதான். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் வந்து வீடியோக்குள்ள போலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரூத் டேர்னு சொல்லி நம்ம வந்து எழுதி வச்சிருக்கோம். சோ யாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். எப்ப பாரு இந்த பொண்ணுங்களுக்கு வந்து அவசர புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். சரி நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். சரி யாருக்கு வேண்டாம், ஒரு ஹெடர் டைப் மேடம் காயின்ஸ் கொடுங்க. காயின் வந்து இங்க இருக்கு. மேடம். சரிங்களா, சரி சரி போடுங்க. ஓகே சரி நீங்க ஹெடர் டைப் சரி விடு, நம்ம டாஸ்க் போடலாம். சரி எனக்கு போட்டுடலாமா? ஹெட் ஓகே இங்க அந்த இப்பலாம் நினைச்சுக்க. இல்ல கண்ண ஓகே மூடி, நீ ஃபர்ஸ்ட் ஓகே நான் கண்ண முடிக்கிறேன். நான் கண்ண முடிக்கிறேன். ஓகே ஓகே அப்ப நீங்களே கண்ண மூடுங்க. ஓகே இதெல்லாம் வந்து சீட்டிங். நீங்களே பாத்தீங்க கண்ண நாளை கண்ண மூடுங்க. சரி கண்ண மூடு. ஓகே 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 போலாமா? இல்ல போட போறேன். ஓகே ஹெடர் டைப். இப்போ கண்ணை திறந்து வச்சிட்டல. இதுல உங்களுக்கு தெரியாது. ஓகே ஹெட். ஓகே சரி அவங்க ஆசைப்பட்ட ஹெட்டே வந்துருச்சு. சரி அவங்களே எடுக்கட்டும். ஹெட் ஆமா இந்த வரப்போ. ஓகே எடுத்துட்டாங்க. ஓகே நான் திருப்பி அவங்களாட்ட எதுக்கு பாத்தீங்க? சரி என்ன தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வளர்ந்தது அப்படிதான். பரவாயில்ல, கடுப்பாகுதுல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன கேட்கணும்னு சொல்லுங்க. ட்ரூத் அதாவது மேடம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாங் வீடியோ பண்றாங்களா, அதனால வந்து அப்படிதான் சின்ன சின்ன சொதப்பல்ஸா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணீங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ட்ரூத் சரி என்ன கேட்கலாம்? ஓகே ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ஏதோ கிரிட்டிக்கலா கேட்க போறதுன்னு தெரியுது. ஒண்ணு இல்ல சார், எனக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களை லவ் பண்ணிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் இருக்கேன். இப்ப சொல்லுங்க. இப்படிலாம் வந்து அதாவது என்னைக்குமே வந்து பாஸ்ட பத்தி வந்து யோசிக்க கூடாது. ஒரு இன்ட்ரெஸ்ட் என்கிட்ட சொன்னதே இல்ல. நானும் கேட்டிருக்கேன், சொன்னதே இல்ல. இப்ப மாட்டிட்டாங்களா? எப்படி சொல்றது? 1 2 என்னைக்கு பலமா போகுது? இல்ல வேற பத்தல. சரி விடு. 1 சார் ரொம்ப லேடிஸ் மேட்ரா. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. அதாவது மேடம் நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது. அந்த அளவுக்கு இல்ல. சரியா? சரி விடு. இப்ப வந்து அடுத்து 110 அப்படியே பேச மாத்திரலாம். இதெல்லாம் வந்து தனியா டீல் பண்ணிக்கலாம். அளவுக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் தனியா டீல் நம்ம பண்ணிக்கலாம். கடைசியா என்ன நான் தெரிஞ்சுக்கணும்ல. இல்ல நாங்க தான் இல்ல கல்யாணம் பண்ணிட்டா நீங்க தாங்க. என்னப்பா காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நம்ப மாட்டேன். நானே இப்ப ஏன் ஓகே 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 சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க. என்ன டேர் வந்திருக்கு? என்ன டேர் போடலாம்? மாட்டிக்கிட்டேன். சரி அதாவது இப்போ வந்து நான் ஒரு சாங் வந்து காட்டுறேன். அந்த சாங் வந்து நீங்க உங்களோட ஓன் வாய்ஸ்ல வந்து சாங் பாடணும். ஓகே மோஸ்ட்லி இத வந்து எல்லாரும் நீங்க வந்து கேட்டிருப்பீங்க. ஒரே நிமிஷம் உங்களுக்கு காட்டுறேன். வாய்ஸ்ல கேட்கணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. பாத்தீங்களா இந்த சாங் ஓகேவா? அதாவது ரொம்ப நாள் பழி வாங்கணும்னு நினைச்சாங்க. என் வாய்ஸ் இந்த சாங் கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பாடிதான் கண்டிப்பா. சரி வாய்ஸ்ல பாடலான்னு கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா? மலையில ஓரமா மலையில ஓரமா இருக்கட்டுமா? அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். அப்படி ஒரு ரொம்ப நாள் கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க, கேட்டாங்க. அதாவது இந்த வீடியோ பிரெக்னன்ட் லேடிஸ்
வேற யாரு இருக்கா? லேடிஸ், சின்ன குழந்தைங்க யாருமே தயவு செஞ்சு பாத்துறாதீங்க. ஓகேவா? சீக்கிரம் போய் ஆமா, தயவு செஞ்சு பாத்துறாதீங்க. இப்ப யாரு? இப்போ நான் ஓகே இப்போ என்ன வருதுன்னு பார்த்தலாம். ஓகே இருங்க. அடுத்து என்ன கேள்வியோ? இல்ல இந்த சீட் நான் தான் பாப்பேன். ஓகே அதாவது நமக்கு இப்ப வச்சாங்கல்ல, அதாவது இவ்வளவு நாளா என்னென்ன பழி வாங்கணுமோ ஓப்பனா. ஏன்னா இப்ப நீங்க உங்க முன்னாடி ஏதாவது சொன்னோம் அப்படின்னா நான் வந்து ரியாக்ட் பண்ண முடியாது, சிரிச்சுக்கிட்டு தான் போக முடியும். என்னென்ன பழி வாங்க மட்டும் பாருங்க. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒரு ஹாய் தான் சொல்ல போறாங்க. நான் லைட்டா ஒரு மேக்கப் அவ்வளவுதானே. ஹாய். அப்படி இல்ல, ஈஸியா இல்ல. அதுக்கு நான் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பழி வாங்கல. ஓ, அதாவது ஃபேஸ் வந்து டல்லா ஆயிடுச்சா? பவுடர் வந்து நீட்டா கொஞ்சம் அழகா தெரியணும்ல. ஓகே கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம். என்ன இமயமலை மாதிரி உயர்ந்துட்டே போகுது? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் தான். ஓகே பேண்ட்லாம் இல்ல இருக்கட்டும். ஓகே ஓகே கை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இருக்குல்ல, பட்டை போட்டலாமா? இப்பதான் பார்க்க அழகா இருக்கு. மூக்குல பவுடர் இல்ல. ஓகே பக்கம் நீட்டா இருக்குங்களா? ஓகே இமயமலையில இருந்து வந்த சித்தர் மாதிரி இருக்கு. ஓகே இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சரி தாடி மட்டும் கருப்பாட்டு வெள்ளை வைக்கலாம். ஓகே நீட் ஆயிடுச்சா? தலைய கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் மாத்திக்கலாம், இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கும் சீப் எடுத்து வச்சிருக்கேன். இன்னொன்னு ஒரு பேண்ட். ஓகே இது எங்க பாப்பாவோட பேண்ட். ஹேர் ஸ்டைல் ஆனா இப்படி பழி வாங்கவே நான் நினைச்சு கூட பாக்கல. ஒரு ஐடியாவோட தான் வந்து ஏதோ சான்ஸ் கிடைக்கும்னு கிடைச்சிருச்சு. கூட போயிடுச்சா? பரவாயில்ல இருக்கு. பரவாயில்ல. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நேரா அந்த அசிங்கமா இருக்கும், கோணையா இருக்கனால இன்னும் அழகா இருக்கு. என்கிட்ட அங்கிட்டு கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இப்பதான் ஹாய் சொல்லுங்க. எல்லாருமே ஹாய் சொல்லுங்க. ஹாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே இப்படி இருக்க மேக்கப் கலைக்க கூடாது. இது லாஸ்ட் வீடியோ வரை இப்படிதான் இருக்க போகுது. சரி அடுத்து உங்க சான்ஸ். ஓகே ஓகே நமக்கு இல்ல இந்த கெட்டப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். நீங்களே சொல்லுங்க என்ன. இல்ல இது கொஞ்சம் மாத்தி விட்டா பரவாயில்ல இருக்கட்டும், அது நல்லா தான் இருக்கு. ட்ரூத். சரி என்ன கேட்கணும்னு சொல்லி நான் எழுதி வச்சிருக்கேன். எழுதி வச்சிருக்காங்களா? பார்க்கலாம். சரி நான் என்ன பண்ணா நீ ரொம்ப இரிட்டேட் ஆவ? என்னைக்கு நீ இரிட்டேட் ஆயிருக்கு அது மாதிரி அத மாதிரி சொல்லு. ஒண்ணு இல்ல, நம்ம ஒர்க் போயிட்டு ஒரு 5 o'clock வருவோம். ஒரு கடை கிராஸ் பண்ணுவோம். பஜ்ஜி ஸ்மெல் பயங்கரமா இருக்கும். உங்க சால்னாவோட சாப்பிட இன்னும் சாப்பாட்டு ராமங்கிறத வந்து மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு பசிக்காதது கூட பசிக்க ஆரம்பிச்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசையா இருக்கும். அது நம்ம கடையில உட்காந்து சாப்பிடணும் இன்னும் ரொம்ப பிடிக்கும். அங்க உட்காந்து அந்த கிளைமேட் பார்த்துட்டு இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு. எங்க ஒரு இடத்துல ரஷ்ஷா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு சாப்பிடலாம் நினைப்போம். பிடிக்கும். சாப்பாடு வாங்கி கொடுன்னா கூட சார் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்ப நமக்கு கடுப்பா இருக்கும். அதுதான் இப்ப நீங்களே வேலைக்கு போறீங்கன்னு வைங்க. வேலைக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு போகணும்னு நினைப்பீங்களா, இல்ல கடையில எங்கேயா போய் சாப்பிடணும்னு நினைப்பீங்களா, இல்ல எங்கேயாவது போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைப்பீங்களா? வீடு விட்டா வேலை அப்படின்னா தான் ஜாலியா இருக்கும். ஒரு 2 பஜ்ஜி அவ்வளவுதான். வேற ஒரு 2 பஜ்ஜி, ஒரு 2 சமோசா. எப்ப பார்த்தாலும் சோறு எக்ஸ்ட்ரா ஒரு மசாலா பண்டா கூட இருக்கலாம். கண்ண உப்புறப்பே தெரியல பாத்தீங்களா, பண்ணு மாதிரி இருக்கா. ஒண்ணு இல்ல, ஒரு 5 நிமிஷத்துல நம்ம சாப்பிடலாம். அது சூடா இருக்கும்போது செம்மையா இருக்கும். வாசமே கிராஸ் பண்றப்ப இருக்கும். பல தடவை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஐயோ நம்ம இப்ப கேட்டோம்னா வருஷம் கழிச்சு வாங்கி கொடுப்பாங்களா, அப்படிதான் வாங்கிப்பாங்க. அந்த டைம் நமக்கு இப்படி இரிட்டேட் ஆகும். அது இவங்க வாங்கி கொடுக்குறப்ப நமக்கு பசிக்காது, ஒரு மாதிரியா இருக்கும். அன்னைக்குதான் நமக்கு உடம்பு சரியாம எதுவும் சரியில்லாம போயிடும். அன்னைக்கு வாங்கி கொடுப்பாங்க, அன்னைக்குதான் நம்ம சாப்பிட முடியாது. நம்ம என்னைக்கு ஃப்ரீயா இருக்கோமோ அன்னைக்குதான் வந்து வாங்கி தர முடியும். நீ கேட்கறப்ப எல்லாமே வாங்கி கொடுத்துருக்க முடியுமா?
இப்படி பண்ணா நமக்கு இரிட்டேட் ஆகுது இல்ல, இதுதான் இரிட்டேட் ஆகுது. சரி ஓகே. சரி ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து நிறை குறை எதா இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த மேக்கப் இப்படி இருக்குன்னு சொல்லிருங்க. நான் அதுக்காக பண்றேன். டாடா பை பை. ஓகே பை பை.